ஹாய் கைஸ், நம்ம டியூக்கில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி வீடியோஸ் எடுத்துகிட்டு வர வழியில் தான் இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு சரியாக தெரியல. அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒயரிங் ஏதோ ஷார்ட் ஆகிட்டு ஃபயர் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே இருக்க யாருக்கும் எதுவும் ஆகலை, சேஃப்டியாக வெளியே வந்துட்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவங்களுக்காக வேண்டிப்போம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டியூக்கில் கொடுத்துருக்க ரைடிங் மோட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், லான்ச் கண்ட்ரோல் இதை பற்றி பேசிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பைக்கில் என்னென்ன ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஹோம் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு மோட்டார் சைக்கிளை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் மோட்ஸ் இருக்கும். ரைட் மோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு, ட்ராக்கு, ரெயின், இதில் மொத்தம் 3 ரைட் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ரீட்டும் ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பவர் டிஃப்ரெண்ட் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பட் ரைட் மோட்டில் வந்து பவர் ட்ராப் நல்லாவே இருக்கும். ரைட் மோட் செலக்ட் பண்ணீங்கன்னா வண்டியோட பவர் ட்ராப் ஆகிறது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பிகினராக ஓட்டி பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரைட் மோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ட்ராக்குக்கும் ஸ்ட்ரீட்டுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் ட்ராக் செலக்ட் பண்ணும்போது நம்மளோட ஹோம் பேஜில் வந்து ட்ராக்குக்கான தீம் எஃபெக்ட் வந்து மாறும். இது வந்து ரைட் மோட்லேயும் சேஞ்ச் ஆகாது, ஸ்ட்ரீட் மோட்லேயும் சேஞ்ச் ஆகாது, ட்ராக் மோட்ல மட்டும்தான் இருக்கும். மெயின் பேஜில் வந்து லேம்ப் டைமர்னு ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு அந்த டைமர் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காட்டும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோடு ஆப்ஷன் ஒன்று, சூப்பர் மோட்டோ ஆப்ஷன் ஒன்று. ரோடு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். ஃப்ரண்ட் ஏபிஎஸும் ஒர்க் ஆகும், பேக் ஏபிஎஸும் ஒர்க் ஆகும். பட் சூப்பர் மோட்டோ செலக்ட் பண்ணும்போது ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும். பேக் வீல் வந்து நம்ம ஸ்லிப் ஆகி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பேர் கொஞ்சம் ஃபன்னாக ட்ரைவ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்காக இந்த ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா எம்டிசி, மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரமான ரோட்டில் ஓட்டுறோம் இல்லை மண் ரோட்டில் ஓட்டும் போது வண்டி ஸ்லிப் ஆகி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுத்தாலும். இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற பவரை வந்து வீலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கொடுக்கும். அதனால வந்து வீல் ஸ்லிப் ஆகி விடுறத கொஞ்சம் தடுக்கலாம். ஸ்டார்டிங் நம்ம வண்டியோட பவர் தெரியாமல் ட்ரை பண்ணும்போது இதை ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுவாங்க, வீலி பண்ணுறவங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவங்க. அவங்களுக்கு வந்து ரியர் வீலோட ஃபுல் பவர் அப்படியே கிடைக்கும், வண்டியோட ஃபுல் பவர் அங்கே ஹேண்டில் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஓட்டி பழகும் போது இதை ஆன் பண்ணி வச்சு ஓட்டுறதே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் கண்ட்ரோல். இது வந்து நம்ம சைட் மோட்ல வந்து ஸ்ட்ரீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் ரெயின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் டிசபிள்ல தான் இருக்கும். நம்ம எப்போ ட்ராக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேஸில் ஓட்டுறோம் இல்லை ட்ராக்ல ஓட்டும் போது வண்டியை ஃபுல் த்ராட்டில் கொடுத்து லான்ச் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு வீலி ஆகாம பவர் லான்ச்சுக்கு எவ்வளோ பவர் தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வண்டியை கொடுத்து கொண்டு போகும். ஆனால் இதையும் தாண்டி சில பேருக்கு வீலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆப்ஷனும் ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ராக் ஓட்டுறீங்கன்னா ஆன் பண்ணி வச்சு ஓட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம டியூக்கில் ரைடிங்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.